ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். பொதுவாகவே ஷர்ட் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் இருக்கு. நம்ம லாண்ட்ரிக்கு இன்னைக்கு எலாஸ்டிக் மிக்ஸ் பண்ண மெட்டீரியலோட ஷர்ட் இருந்துச்சு. இதை நான் எப்படி அயர்ன் பண்றேன், இதோட என்ன ஹீட் டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும், இதை எப்படி கவனமா அயர்ன் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டு எப்படி அயர்ன் பண்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயர்னிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணணும், அதே போல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எவ்வளவு மிஷினரிஸ் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும், எவ்வளவு மேன்பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங், அதுவும் ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் என் வீடியோல கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த ஷர்ட்டை எப்படி அயர்ன் பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம லாண்ட்ரிக்கு ஒரு எலாஸ்டிக் மிக்ஸ் பண்ண ஷர்ட் மெட்டீரியல் நமக்கு அயர்னிங்க்கு வந்துருந்துச்சு. இந்த ஷர்ட்டை நம்ம எப்படி அயர்ன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மலா வெளியில கொடுக்குற மாதிரி கெல்டிக் லைன் பாக்ஸ்லயோ சாக் லைன் பாக்ஸ்லயோ கொடுத்து அயர்ன் பண்ணாதீங்க. இதை ப்ராப்பரா ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ்ல எங்க அயர்ன் பண்றாங்களோ கொடுத்து அயர்ன் பண்ணுங்க. அதுவுமே கமர்ஷியல் அயர்ன் பாக்ஸ் வச்சிருக்கவங்க கொடுத்து நீங்க அயர்ன் பண்ணுங்க. ஏன்னா இது கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் உங்களோட மெட்டீரியலை ரொம்ப சேஃப்டியாகவும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால நீங்க கொடுத்து வாங்கிக்கோங்க. அதே போல ஷர்ட் மெட்டீரியல் நிறைய டைப் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் இருக்கு. உதாரணத்துக்கு காட்டன் இருக்கு, லினன் இருக்கு, சில்க் இருக்கு, பாலிஸ்டர் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா இது ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ரப்பர் மிக்ஸ் பண்ணி, ஒரு காட்டனோட ரப்பர் மிக்ஸ் பண்ணி எலாஸ்டிக் தன்மையோட கொடுக்குற மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். இதை கொஞ்சம் கவனமா அயர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது மெட்டீரியல் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எலாஸ்டிக் ஆகும்னு. இது ஷர்ட் நார்மலா தான் உங்களுக்கு தெரியும், இழுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் தன்மை உங்களுக்கு தெரியும். இதுல ரப்பர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ட்ரெஸ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த சட்டையை நம்ம எப்படி அயர்ன் பண்றோங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ அயர்ன் பாக்ஸோட செட்டிங்கை பார்த்துக்கோங்க. எப்பயுமே ரெகுலரா 3 பாயிண்ட்ல இருக்கும். நீங்க கண்ட்ரோலை 2 பாயிண்ட்டுக்கு மாத்திக்கோங்க. அப்போதான் இந்த அயர்ன் பாக்ஸோட ஹீட் கொஞ்சம் கம்மியா வரும். எப்பயுமே 2ல வச்சுட்டு, இந்த மாதிரி ஷர்ட் வந்துச்சுன்னா 2ல வச்சுட்டு அயர்ன் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம சட்டை அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சட்டையை அயர்ன் பண்ணும் போது ரொம்ப கவனம் தேவை. ஒரு நார்மல் ஷர்ட்டை மாதிரி தான் அதுவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். அதனால கொஞ்சம் கவனமா நீங்க அயர்ன் பண்ணுங்க. செக் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலரை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் அயர்னிங்கா இருக்கிறனால ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. அதனால ப்ராப்பரா டெம்பரேச்சர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அயர்ன் பண்ணாலே போதும். இப்போ சட்டைக்கு பேக் சைடு இதுல ஷோல்டர் இருக்கு, ஷோல்டரை நீங்க அயர்ன் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அயர்ன் பண்ண போறோம். ஷோல்டர் அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ கையை அயர்ன் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு சுருக்கா இருக்கிறவங்க எல்லாம் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல நம்ம அயர்ன் பண்ணிடலாம். பொதுவாகவே ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் எந்த மெட்டீரியலுக்குமே சேஃப்டியா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி ரப்பர் மெட்டீரியல் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமா செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. எப்பயுமே அயர்ன் பண்ணும் போது இந்த கையை நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் அயர்ன் பண்ணிருங்க. செஸ்ட் சைடு அயர்ன் பண்ண போறோம். பட்டன் போட்டுக்கிட்டீங்கன்னா சட்டை கரெக்டான பொசிஷன்ல தெரியும் உங்களுக்கு. அதே போல இந்த பக்கமும் நீங்க பட்டன் போட்டுக்கோங்க. எப்பயுமே அயர்ன் பண்ணும் போது
ஷர்ட்டோட கரெக்டான பொசிஷனை வச்சுட்டு கையால் லைட்டா சுத்தத்தை ஊற எடுத்து விட்டுருங்க. இப்போ அயன் பண்ணுங்க, பர்ஃபெக்டா அயன் ஆகும். அவ்வளவுதான். எவ்வளவு அழகா அயன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரியே சேமா நீங்க அயன் பண்ணணும். இப்போ சட்டைக்கு பேக் சைடு அயன் பண்ண போறோம். சட்டையை அயன் பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாவே அயன் பண்ணுங்க. ஏன்னா ஹீட்டு கூடிருச்சு அப்படின்னா சட்டையை வந்து டேமேஜ் பண்ணிடும். எப்பயுமே பொறுமையா அயன் பண்ணுங்க. இப்போ ஃபோல்டிங் பண்ண போறோம். ரெகுலரா எப்படி நம்ம சட்டை அயன் பண்றோமோ அதே மாதிரி தான் அயன் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபோல்டிங் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஒரு சட்டையை நம்ம பெர்ஃபெக்டா நம்ம அயன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரப்பர் இருக்கனால கொஞ்சம் லூஸா இருக்கும், ஸ்டிஃபா இருக்காது. ஆனால் அயனிங் பெர்ஃபெக்டா பண்ணிடுவோம். பாருங்க எவ்வளவு அழகா அயன் பண்ணிட்டோம்னு பாருங்க. அதே போல யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் மெட்டீரியலோட வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லாண்ட்ரி பிசினஸ் வச்சிருக்கவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருந்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.